முதுகலை மருத்துவ படிப்பில் அரசு பின்பற்றிய இடஒதுக்கீட்டை வழங்கக் கோரி சென்னை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் 14வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவம் படித்து முடித்து கிராமப் பகுதிகள், மலை கிராமங்களில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு மருத்துவ முதுகலை படிப்பில் சேர்வதற்கு 50% இடஒதுக்கீடு தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அண்மையில் வழக்கு ஒன்றில் தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் மருத்துவ கவுன்சில் விதிகளின்படி கிராமப்புறங்களில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீட்டு முறை கடைபிடிக்க இயலாது என தெரிவித்தது. இதை எதிர்த்து மருத்துவர்கள் கடந்த 14 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழக அரசு முதுகலை மருத்துவ படிப்பு இதுவரை கடைபிடித்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும், இதற்கான சட்ட திருத்தத்தை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் மருத்துவ மேற்படிப்பில் இடஒதுக்கீடு தொடர அனுமதிக்க தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தேனாம்பேட்டையில் இன்று மருத்துவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த 50 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுவதால் ஏழை மக்களும் ஏழை மருத்துவ மாணவர்களும் அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களும் பாதிக்கப்படும் ஒரு அபாய நிலை உள்ளது. மக்கள் தனியார் மருத்துவமனை நோக்கி சிறப்பு மருத்துவத்திற்காக செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது. எனவே இந்த 50% இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய மத்திய அரசு ஒரு அவசர சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்கான அனைத்து அழுத்தங்களையும் மாநில அரசு உடனடியாக தந்து இதற்கு ஒரு சுமூகமான முடிவை தரும் வரை எங்கள் போராட்டம் தொடரும்.